முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட everybody together. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் சுமார் 1,13,00,000 குடும்ப தலைவிகளுக்கு தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை வழங்கி வந்தது. இத்திட்ட விதிகளில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கூடுதலாக 16,96,000 குடும்ப தலைவிகள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதன்படி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் புதிய பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கணக்கு அட்டையை வழங்கினார். முன்னதாக கலை நிகழ்ச்சிகளுடன் வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பெண் கமாண்டோக்கள் கண்களை கட்டிக்கொண்டு துப்பாக்கிகளை கழட்டி மாற்றி திறமையை பறைசாற்றினர். திருப்பரங்குன்றம் கோவிலின் நீண்டகால பழக்க வழக்கங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் விளக்கேற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது. அப்போது கோயில் நிர்வாகம் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர், திருவண்ணாமலை போல அகண்ட திரி மற்றும் பல லிட்டர் நெய் மூலம் தீபம் ஏற்றினால் தர்கா பாதிக்கப்படும் என்றார். இதுபோன்ற நடைமுறைகளை முடிவெடுக்க கோயில் நிர்வாகத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் கூறினார். கோயிலின் நீண்டகால பழக்க வழக்கங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என வாதிட்ட கோயில் தரப்பு வழக்கறிஞர், கோயில் ஆணையரிடம் மனு அளித்துதான் மனுதாரர் நிவாரணம் பெற முடியும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து நிவாரணம் பெற முடியாது என்றும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், ஆலய நிர்வாகம் நினைத்தால் கோயிலுக்கு உட்பட்ட எந்த பகுதிகளிலும் தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவு இருப்பதாக சுட்டிக்காட்டி வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் உரிமையியல் நீதிமன்றத்தில் தான் உத்தரவு பெற வேண்டும் என்கிறார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பென்பது ராம ரவிக்குமாரின் வழக்கை அடிப்படையாக வைத்து, வழக்கில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக வைத்து, பிளீடிங்ஸை வைத்து அந்த தீர்ப்பென்பது எழுதப்படவில்லை. நீதிபதி அவர் சொந்த கருத்தை, ஒப்பீனியனை, அவருடைய விருப்பத்தை தீர்ப்பாக எழுதியிருக்கிறார். கோயில் வழக்கங்களில் மாறுதல் செய்ய கோயில் இணை ஆணையரைத்தான் அணுக வேண்டும் என்றும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பாரதி பறை பண்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்த ஆளுநர் ஆர்.என். ரவி பறை இசைத்து உற்சாகம் அடைந்த காட்சிதான் இது. மேட்டுமலையில் பத்மஸ்ரீ வேலு ஆசான் பாரதி பறை பண்பாட்டு மையத்தை திறந்து வைக்க சென்ற ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பறை இசைத்து வரவேற்றனர். அப்போது ஆளுநரும் பறையை இசைத்து உற்சாகம் அடைந்தார். பின்னர் பேசிய அவர், பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டத்தில் பறை இசையை சேர்க்க வேண்டும் என கூறினார். Suggest it should be made a part of their curricular activities. Why not? From the young age, in our schools, in our colleges, our children should be given an option. We should have parade trainers, teachers, who should teach them how to play these musical instruments. And also urge the higher educational institutions, including IITs, they should do some further research into this music form. They are doing it. பறை இசைக்கு நாடெங்கிலும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி வலியுறுத்தினார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் இதுவரை 42% நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. தற்போது வரை இந்த மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் நிறைவடையவில்லை. இந்நிலையில் மக்களவையில் திமுக உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மொத்த கட்டுமான செலவு 2021 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும், ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமை உடனான கடன் ஒப்பந்தத்தின்படி நிதி பெறப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 421 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், நவம்பர் 30ஆம் தேதி நிலவரப்படி 42% கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த ஆண்டு அக்டோபரில் முழுமையாக முடிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார்.
நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக புதுச்சேரியில் தோரணம் ஆயிரம் உணவு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக புதுச்சேரியில் தோரணம் ஆயிரம் உணவு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தலைமையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பரதநாட்டியம், சிலம்பாட்டம், செண்டை மேளம், குச்சிப்புடி ஆகிய கலை நிகழ்ச்சிகளுடன் தோரணம் ஆயிரம் உணவு திருவிழா களை கட்டியது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன் நியூஸ் 18 உணவு திருவிழா புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு உதவுவதாக பாராட்டினார். வள்ளலார் சொல்வார், கடை விதித்தேன் கொள்வார் இல்லை என்று சொல்வார். ஆனால் நம்முடைய கார்த்திகை செல்வன் அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் கடையை வருடந்தோறும் வைத்திருக்கிறார்கள். அதை கொண்டு போவதற்கு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக பேசிய நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் பாரதியும் பாரதிதாசனும் வாழ்ந்த மண்ணில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மகிழ்ச்சி என்றார். உணவு அப்படிங்கிறது எல்லோரையும் இணைக்கக்கூடியது. ஃபுட் வந்து ஒரு கனெக்ட்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த உணவு திருவிழா அப்படிங்கிறதும் அத்தனை மனிதர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். புதுச்சேரியின் சாதனையாளர்களை நியூஸ் 18 சிகரம் விருதுகள் விழாவில் சிறப்பித்ததையும் கார்த்திகை செல்வன் குறிப்பிட்டு பேசினார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். மேகதாது அணையை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேகதாது திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக 30 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவை கர்நாடக அரசு அமைத்து உத்தரவிட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதனை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தை பாலைவனமாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மேகதாது அணை தமிழகத்திற்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பை சுட்டிக்காட்டி தமிழக அரசு வாதிட்டதாக கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக வாதாடும் மூத்த வழக்கறிஞர்களின் ஆலோசனைப்படியும் முதலமைச்சரின் உத்தரவுப்படியும் வெள்ளிக்கிழமை மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தமிழகத்திற்கு பாதகமாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக இருக்கும் என்பதை குறிப்பிட்டு மத்திய நீர்வள குழுமத்திடமும் விரிவான மனு அளித்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் துரைமுருகன் மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை இணைப்பது குறித்து இபிஎஸ் முடிவெடுப்பார் என்று அண்ணாமலை தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் புதியவர்களை இணைப்பது குறித்து பாஜக மேலிடம் நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இணைந்து முடிவெடுப்பார்கள் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இணையணும் யார் இணையக்கூடாது என்பதற்கு அகில இந்திய அளவில் தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால சரியான நேரத்தில் இவர்கள் முடிவெடுத்து சொல்லுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக, பாமக இணைய விரும்புவதாக அண்ணாமலை கூறினார். இன்னும் நிறைய பேர் இந்த கூட்டணிக்கு வராம இருக்கிறான். உதாரணத்துக்கு தேமுதிக, உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க எல்லாம் வரும்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்கும். அதனால் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைவில் தமிழ்நாடு வரவுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரியும் பாமகவின் ராமதாஸ் தரப்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் சென்னை எழும்பூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து பேசிய ராமதாஸ் தமிழ்நாட்டில் உள்ள சாதிகளை 6 தொகுப்புகளாக பிரித்து உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கர்நாடகா, கேரளா இப்படி எல்லா மாநிலங்களிலும் சரியாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அதை தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது?
இதேபோன்று விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே பதாகைகளை ஏந்தி பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமகவினர் முழக்கம் எழுப்பினர். தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் பங்கெடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி வலியுறுத்தினர். ஈரோட்டில் 2 மணி நேரம் மட்டுமே தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அக்கட்சி நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே 18ஆம் தேதி விஜயின் பிரச்சாரம் நடைபெறவுள்ள நிலையில் ஈரோட்டில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நிபந்தனைகளுக்கு ஏற்ப ஏற்பாடுகள் நடப்பதாக கூறினார். காலை சரியாக 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன ஆலோசனை சொல்கிறாரோ அந்த ஆலோசனை ஏற்று பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிரச்சாரம் நடைபெற உள்ள இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். கடிதங்கள் கொடுப்பது அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆலயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை. முதலில் தெரிந்து கொள்ளுங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்தில் லிட்டிகேஷன் இருக்கிறோ அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். அதை விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்திருக்கிறார். தெளிவாக அந்த கோயில் அறங்காவல் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் HRNC வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இந்த இடம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தவிகவில் யார் வேண்டுமானாலும் இணையலாம் என்றும் யாருடன் கூட்டணி என்பதை கட்சித் தலைவர் முடிவு செய்வார் என்றும் செங்கோட்டையன் கூறினார். உடுமலைப்பேட்டை சங்கர் சாதி ஆணவ படுகொலை வழக்கில் வாக்கு அரசியலுக்காக வழக்கை திட்டமிட்டு தாமதம் செய்வதா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒருவருக்கொருவர் விரும்பி மனமொத்து திருமணம் செய்து கொள்பவர்களை சாதியின் பெயரால் வெட்டி வீழ்த்தும் சாதிய ஆணவ படுகொலைகள் நவீன அறிவியல் யுகமான தற்கால சூழலிலும் நடந்து வருவது ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான தலைகுனிவாகும் என்று தெரிவித்துள்ளார். சாதி ஆணவ படுகொலைக்கு நீதி கேட்டு போராடி வரும் கௌசல்யாவின் ஆதங்கமும் வருத்தமும் மிக நியாயமானது என்று கூறியுள்ள சீமான், சங்கர் ஆணவ படுகொலை வழக்கில் மேல்முறையீட்டில் திமுக அரசு காட்டும் மெத்தன போக்கு பெரும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றாமல் ஆணையம் அமைத்து காலங்கடத்தும் திமுக அரசு தற்பொழுது சங்கர் ஆணவ படுகொலை வழக்கில் திட்டமிட்ட அலட்சியம் காட்டுவதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு நிதி ஒதுக்கீடு, விமான டிக்கெட் கட்டணம் தொடர்பாக மத்திய அமைச்சர் விளக்கம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த 11,718 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடத்த உள்ளதாக கூறினார். सेंसस 2027 जो कि एक बहुत बड़ी एक्सरसाइज है और विश्व की सबसे बड़ी एडमिनिस्ट्रेटिव और स्टैटिस्टिकल एक्सरसाइज मानी जाती है, उसके लिए बजट अप्रूव हुआ है 11,718 करोड़ रुपीस का. அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை குடியிருப்புகளை பட்டியலிடவும் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கணக்கெடுப்பு பணியை நடத்தவும் என 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேலும் நிலக்கரி சுரங்க ஒப்பந்தங்களில் உள்நாட்டு தனியார் வர்த்தகர்களும் ஈடுபடும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து தீர்வு காண மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட தயார் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறினார். நாடாளுமன்ற மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய ராகுல் காந்தி, நாட்டின் முக்கிய நகரங்களை விஷக்காற்று சூழ்ந்துள்ளதாகவும் இதனால் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு நுரையீரல் பாதிப்பு வருவதாகவும் பலருக்கு புற்றுநோய் வருவதாகவும் தெரிவித்தார். இது கொள்கை ரீதியான பிரச்சினை அல்ல என்றும் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விரிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். Not on us saying what you have not done and not on you saying what we have not done, but simply saying that what are we going to do for the people in India in the future, what are the action steps that we need to take. So I would say that would be an interesting experiment to see. ராகுல் காந்தியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதற்கான நேரம் ஒதுக்கப்படும் என்றும் அரசு இதுகுறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார்.
ஆண்டு முழுவதுக்கும் விமான டிக்கெட் விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியாது என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமான டிக்கெட் விலையை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, பண்டிகை நாட்களின் போது குறிப்பிட்ட நகரங்களுக்கு மக்கள் அதிக அளவில் பயணிப்பார்கள் என்றும் அப்போது தேவை அதிகரிப்பின் காரணமாக டிக்கெட் விலை உயரும் என்றார். விமான டிக்கெட் விலை சந்தையை பொறுத்தே ஏற்ற இறக்கத்தை சந்திக்கும் என்றும் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறினார். இந்நிலையில் விமான சேவை பாதிப்பு தொடர்பாக கேப்டன் ஜான் இல்சன் என்பவர் தலைமையில் குழு ஒன்றை நியமித்துள்ளது இண்டிகோ நிறுவனம். இந்த குழுவானது விசாரணை நடத்தி இண்டிகோ நிறுவனத்திடம் அறிக்கை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இண்டிகோ விமான சேவை பாதிப்பு தொடர்பாக 4 ஆய்வாளர்களை பணியிடை நீக்கம் செய்து மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டது. கேரளாவில் நடிகையை காரில் கடத்தி பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் 6 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. கடந்த 2017ஆம் ஆண்டு எர்ணாகுளம் அருகே பிரபல நடிகை காரில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திய நிலையில் நடிகையின் முன்னாள் கார் ஓட்டுநர் பல்சர் சுனில் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் மலையாள நடிகர் திலீப் வழக்கின் 7வது குற்றவாளியாக சேர்த்து சிறப்பு புலனாய்வு குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. ஏறத்தாழ 8 ஆண்டுகள் நடந்த வழக்கின் விசாரணையில் கடந்த 8ஆம் தேதி நடிகர் திலீப் உள்ளிட்ட 4 பேரை விடுவித்து எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே நேரம் பல்சர் சுனில், மார்டின் ஆண்டனி, மணிகண்டன், விஜய், சலீம், பிரதீப் ஆகிய 6 பேரை குற்றவாளிகளாக நீதிமன்றம் அறிவித்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்ட நிலையில் பல்சர் சுனிலுக்கு 20 ஆண்டுகள் சிறையும் 7,50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் மார்டின் ஆண்டனி, மணிகண்டன், விஜய், சலீம், பிரதீப் ஆகியோருக்கு தலா 20 ஆண்டு சிறையும் 50,000 ரூபாய் அபராதமும் நீதிமன்றம் விதித்தது. பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருப்பதி கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபட்ட நடிகர் ரஜினிகாந்தை பார்த்து ரசிகர்கள் உற்சாகமாக கூச்சலிட்டனர். ரஜினிகாந்தின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த நிலையில் வெள்ளிக்கிழமையன்று இரவு குடும்பத்துடன் அவர் திருப்பதி மலைக்கு வந்தார். இரவு மலையில் தங்கிவிட்டு காலை ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று VIP பிரேக் தரிசனத்தில் குடும்பத்தினருடன் ரஜினிகாந்த் சாமி தரிசனம் மேற்கொண்டார். கோயில் முன்வாசலுக்கு வந்த ரஜினிகாந்தை பார்த்து ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். தொடர்ந்து ஏழுமலையானை வழிபட்ட ரஜினிகாந்துக்கு தேவஸ்தானம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் வேத பண்டிதர்கள் அவருக்கு ஆசி வழங்கினர். OTT-யால் திரையரங்குகளில் பார்வையாளர்களின் வருகை குறைந்துவிட்டதாக திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் வேதனை தெரிவித்துள்ளார். திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் திரைப்படங்களை OTT-யில் வெளியிடுவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் சுப்பிரமணியம், OTT வருகையால் பார்வையாளர்களின் வருகை 10% கீழ் குறைந்துவிட்டதாக தெரிவித்தார். பெரிய நடிகர்கள் நடித்த 5 படங்களை இன்னும் OTT நிறுவனங்கள் வாங்கவில்லை என்றும் கூறினார். OTT பிளாட்ஃபார்ம் சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரி அழிய ஆரம்பிச்சது. என்னன்னா, அவங்க வந்த புதுசுல ஏராளமாக விலை கொடுத்தாங்க. விலை கொடுத்ததை வச்சு தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணாங்க, நடிகருடைய சம்பளத்தை அதிகப்படுத்திட்டாங்க. இப்ப கடந்த 3 மாசமா எந்த OTT பிளாட்ஃபார்ம் எந்த படம் வாங்குறது கிடையாது. தயாரிப்பாளர் அந்த OTT-ல படம் விற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் பேசி படத்துக்கு சம்பளம் கொடுத்து ப்ரொடக்ஷன் செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு அட்ட டைம்ல எல்லா OTT தளங்களும் படம் வாங்குறது நிறுத்திட்டாங்க. திரையரங்குகளில் உணவுப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் நமக்கு யார் தேவை என்பதை மக்கள் தான் முடிவு செய்வார்கள் என திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறியுள்ளார். திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் கலைத்திறன் போட்டி நடைபெற்றது. இயக்குனர் மாரி செல்வராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். சமூக பொறுப்புள்ள இயக்குனராக தன்னை மாற்றியது புத்தக வாசிப்புதான் என மாணவர்கள் மத்தியில் பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாரி செல்வராஜ் தன்னுடைய அரசியல் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். என்னோட அரசியல் அப்படிங்கிறது கலை பண்பாட்டு வழியில் நான் எனக்கு இப்போ சின்ன வயசுலேருந்து அரசியல் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் 6-7 வயசு 8 வயசுல நான் செவத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். தலைவர் என்ன சொல்கிறது, வாழ்க்கை எழுத ஆரம்பிச்சிட்டேன்.
அரசியலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க நான் மாசில் தாவேக்காவில் இணைந்து விஜயுடன் பயணிப்பீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்றார்.